Hello everyone, welcome to GLU SSC தமிழ். நான் தான் கோகுல். RRB ALPயோட ஆன்சர் கீன்றது ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஆன்சர் கீயை நம்ம எப்படி பார்க்கறது, என்ன ஏது, ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றதான் இன்னைக்கு சொல்லப்போம். முதல்ல நம்மளோட டெலகிராம் சேனல் GLEDU SSC தமிழ் அப்படின்ற டெலகிராம் சேனல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஸ்கஷன் சேனல் இருக்கு. இந்த ரெண்டு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் எல்லாத்தையுமே போட்டு வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் லிங்க், செகண்ட் லிங்க், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். கேண்டிடேட் லாகின், ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் போட்டுட்டு கேப்சா கூட நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேப்சா லாகின் அப்படின்றது வரும். இதை லாகின் பண்ணிட்டு உங்களோட அந்த வெப்பேஜ் எடுத்துக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்பேஜ் ஒன்று வரும். இந்த வெப்பேஜை அப்படியே எடுத்துக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன், அந்த வெப்பேஜை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு லிங்க் டு, அதாவது ரேங்க் மித்ரா அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா பேஸ்ட் பண்ணி நீங்க பாருங்க. அதோட இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? உங்களோட ஆன்சர் கீயோட யூஆர்எல், உங்களோட கேட்டகரி இதை போட்டீங்க, அதாவது உங்க ஜோனை போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துட்டவொடனே இங்க ஒரு பாப்அப் மாதிரி ஷோ ஆகும். நீங்க ஒரு பாப்அப் மாதிரி ஷோ ஆனவொடனே சும்மா அது சப்ஸ்கிரைபோ ஏதோ ஒன்று பண்ணி விட்டுட்டு நீங்க பண்ண தேவையில்ல, சும்மா கிளிக் பண்ணாலே போதும், அது அப்படியே ஓப்பன் ஆயிடும். அதை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஆன்சர் கீழே நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அது எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ரைட்டா? அடுத்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதை பேச போகும்போது நான் என்ன சொல்லிடுறேன்னா, இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ன்றது ஆன்சர் கீ வர்றதுக்கு முன்னாடி நான் ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். சரியா? இப்போ ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னும் நான் அந்த கட் ஆஃப் வந்து இது பண்ணல. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம்ன்றதை நான் கொடுப்பேன். அதுல உங்களோட டேட், எக்ஸாம் டேட்டு, ஷிஃப்ட், உங்களோட மார்க், இது நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்க்ளூட் பண்ணுங்க. உங்களோட நேமு அது இது எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் டேட்டு, ஷிஃப்ட், உங்க மார்க் இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணுங்க. அண்ட் ஆன்சர் கீக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ன்றதை விடுறேன். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு யூஆர், ஓபிசி, அதுக்கப்புறம் வந்து இடபிள்யூஎஸ், இவங்க எல்லாருக்குமே கட் ஆஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 53 இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். மார்க்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும். எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 ரேஞ்சில் இருக்கும். இது வந்து நமக்கு டேட்டா அப்படின்றது ரொம்ப கம்மியான டேட்டா தான் கிடைச்சது. டேட்டா ரொம்ப லோ. அதுவும் இல்லாமல் நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு இந்த மாதிரி எழுதினவங்க எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு நம்மளோட சேனல்ல குரூப்ல ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்கள இது பண்ணி பேசி இப்போ இந்த கட் ஆஃப் வந்து கன்க்ளூட் பண்ணேன். இது மேபி வந்து ஒரு +or-3 வந்து எரர்ஸ் வந்து இருக்கலாம். இது வந்து பிஃபோர் ஆன கட் ஆஃப் தான். சரியா? ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அக்யூரேட்டா இன்னொரு கட் ஆஃப் வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ போடுறோம். ஓகேவா? இந்த எப்படி பார்க்கறது, என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா உங்களோட இந்த இதுக்கு வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. உங்க சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.